வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சில நாள் கரெக்ஷன் ஆச்சு, மறுபடியும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இருக்காங்க, அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஹை ஃப்ளக்சுவேஷனில் இருக்கிறப்ப நம்ம வந்து பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சேஃபாக இருக்கும். அதனால பாண்ட் மார்க்கெட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைமாக, ஏன்னா டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்காக இருக்குது. எஸ்ஐபியில் போனால் நமக்கு சேஃபாக இருக்குமான்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பாண்ட் மார்க்கெட்டை பற்றியும் சேஃபான எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கும் சரி, நம்ம பேரண்ட்ஸும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ரெண்ட், அதாவது வீடு, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பை பண்ணி அதை வாடகைக்கு விடுறது, இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வாடகைக்கு விடுறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 4% வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபிக்ஸ்டு டெபாசிட், நம்ம பேங்க்கில் வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது 1 year 2 year 5 years இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சு அதுலேருந்து ஒரு 4 to 5% வந்து ரிட்டர்ன் எடுக்கிறது. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதர் இன்வெஸ்ட்மெண்ட், தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா ஒரு 6 to 8% வந்து ரிட்டர்ன் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு ரிட்டர்னையும் கொடுக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். இது ஆவரேஜா லாஸ்ட் 20 years 25 yearsல பாத்தீங்க அப்படின்னா 11% வரைக்கும் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு பாண்ட் மார்க்கெட் போவோம். ஸோ பாண்ட் மார்க்கெட்டுங்க வேற எது கிடையாது, கடன் பத்திரம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் 7% இருந்து 12% வரைக்கும் நம்ம ஈஸியா வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இல்லாம டைரக்டா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா வேணும் அப்படின்னா ETF மியூச்சுவல் ஃபண்ட், இதில் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் 12 to 15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ETF மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக செக்டோரியல் ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 10 to 20% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் சேஃபான முறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுத்து அப்படின்னா நமக்கு ஹை ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இன்னைக்கு வந்து பாண்ட் மார்க்கெட்டை பற்றியும் எஸ்ஐபியில் வந்து ETF மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்றத பத்தியும் டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெனரலா வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட்டே வந்து 6 to 7% இருக்கு. அது இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஏஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருக்கு. மணி வந்து தேவையா இருக்கு நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னா இப்போ above 55 years 50 yearsக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபிக்ஸ்டு இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் பாண்ட் மார்க்கெட்டை தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளோட ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், அதாவது அசட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து 20 to 30% வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் வர்ற மாதிரி அசட் அலோகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கம்பெனி கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனியோட செட்டில்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டு தென் அப்புறம் தான் வந்து ரிமைனிங் ஷேர் ஹோல்டரா இருக்கிற ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பாண்டுங்கிறது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸ்டாக்கை கம்பேர் பண்றப்ப பாண்ட் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ 1 yearக்குள்ள நம்மளோட அமௌண்ட் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னுவோம். எபோவ் 1 yearக்கு மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து எதனால பாண்டுனா என்ன, பாண்ட் மார்க்கெட்டில் எதுக்கோசரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஓரளவுக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. அந்த டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் பாண்டா கார்பரேட் பாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணணும். கிரெடிட் ரேட்டிங் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்கிங் மாதிரி தான். ஸோ எந்த கிரெடிட் ரேட்டிங் ஜாஸ்தியா இருக்கு, இப்போ AAA ரேட்டிங் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சேஃபான பாண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி கிரெடிட் ரேட்டிங் வந்து நம்ம செக் பண்ணணும். கூப்பன்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கிறது வந்து நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி, குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி டேட் நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். பிரைமரி மார்க்கெட்ல யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செகண்டரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும், யாரு வேணாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்
நம்ம வந்து அதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, அது பிரைமரி மார்க்கெட் பாண்டா, ஃப்ரெஷ் பாண்டா இல்லை செகண்டரி மார்க்கெட் பாண்டா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். பாண்டுங்கிறது வேறு எதுவும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 கோடிக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க டைரெக்டாக வந்து பேங்க் இந்த மாதிரி இதில் லோன் வாங்காமல் அப்போ அவங்களோட 100 கோடியை வந்து 10,000 பிரித்து 10 லட்சம் பாண்டா வந்து வெளியே கொடுத்து இதை நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் பர்சன் சரி அதர் கம்பெனிஸ் சரி கலெக்ட் பண்ணுறது தான் வந்து பாண்ட் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் மற்றும் ரீட்டைல் பர்சன் கிட்ட கலெக்ட் பண்ணுறது தான் வந்து பாண்ட் மார்க்கெட்னு சொல்லுவோம். இதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறத பாண்ட் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் மார்க்கெட்னா என்ன, ஒரு பாண்ட் மார்க்கெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ட்ரெஷரி பில்னா என்ன, அதுக்கப்புறம் பாண்ட்ஸ்னா என்ன, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லையே இந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட்டை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வேணும் அப்படின்னா கோல்டன் பை இருக்குது, விண்ட் இருக்குது, பாண்ட் இண்டியா இருக்குது, இந்தியன் பாண்ட்ஸ், இந்த மாதிரி சைட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய அவைலபிளாக இருக்கும். இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் தெரியும். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லாமல் சேஃபான நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்க இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு லாங் டைமில் எப்படி 1 crore கிரியேட் பண்ணுறது, நம்மளோட கோல் என்ன, இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டைமில் எந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். மாதம் எஸ்ஐபி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எந்த தேதியில் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ மார்க்கெட் வந்து ஹையாக இருந்தாலும் ஃபாலாக இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் ஃபாலி ஹைலி என்ன பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 10,000 அமௌண்ட் இருந்தாவே நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணி இப்போ 25 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாவே ஒரு பெரிய அமௌண்ட் வெல்த்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். 1 crore ஈஸியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 40 இயர்ஸ்க்கு மேலே ஆகிப்போச்சு, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னாலும் அதுலேயும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணவே நம்ம 1 crore டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டெப் அப் எஸ்ஐபிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட் டைமில் ஹியூஜான கேம்பஸை கிரியேட் பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 40 வயசுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் கூட 60 வயசில் வந்து ஒரு 5 கோடிக்கு பக்கமாகவும் 75 வயசில் ஒரு 5 கோடின்ற அளவுக்கு ஒரு ஹியூஜான வெல்த்தை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் ஒரு நல்ல ரிட்டர்னை பார்க்க முடியும். இப்போ மாதம் ஒரு 10,000 இருக்குன்னா எப்படி ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பற்றி டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இடிஎஃப்னாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டுனாலும் சரி ஒரு சிங்கிள் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணாமல் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், வேர்ல்டு இண்டஸ்ட்ரீஸ், கோல்டு இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து ஒரு 10,000 டிஃப்ரெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஹியூஜான வெல்த்தை வந்து நம்ம லாங் டைமில் கிரியேட் பண்ண முடியும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாவே நமக்கு வெறும் 500 1000 இருந்தாவே போதும். இதில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா லாங் டைமில் ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இடிஎஃப் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம 10 to 20% வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இதை பற்றி வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ நமக்கு வயசு வந்து ஒரு 50 வயசு 55 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு, இந்த மாதிரி டைமில் வந்து நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும். இதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வயசு வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ப்ளஸ் மணி அவைலபிலிட்டியை பொறுத்து தான் வந்து அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத வந்து டிசைட் பண்ண முடியும். மணி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேக்டராக இல்லை அப்படின்னா அவங்க டைரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கோட ரிட்டையர்மெண்ட் கேம்பஸ் அமௌண்ட்டும் சரி மாதம் வர பென்ஷன் அமௌண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டைரக்டாக பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கிற ETF மியூச்சுவல் ஃபண்ட் இதுலாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன், டீசென்டான ரிட்டர்னை வந்து இந்த எல்லாமே கொடுக்கும். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ரேவதிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து எஸ்ஐபி வந்து அதை பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே தெரியாது, என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நான் இது வந்து சேமிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்ஐபிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரான் தான். ஒரு ஸ்கீமை வந்து கண்டினியூவாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கு பெட்டரான எக்ஸாம்பிள் வந்து ETF கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பெட்டரான ஆப்ஷன் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ETF தான் சொல்லுவேன். ETFங்கிறது வேறு எதுவும் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவேன். இது வந்து கலெக்ஷன் ஆஃப்
ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ வந்து நிஃப்டி 50 இருக்கு அப்படின்னா அதை ஒரு இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபார்மால இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே ஃபார்மா செக்டர் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கம்பெனிஸ் அதாவது இண்டெக்ஸ்லயோ இல்ல செக்டர் ஓரியன்டட் ETF-லயோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ETF பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்கு. ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வேர்ல்டு இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணலாம். ETF ஓட மெயின் அட்வான்டேஜஸ்னு பாத்தீங்கன்னா இது டைவர்டிஃபைட் ஆயிருக்கும். மினிமமா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தா கூட நம்ம இந்த மாதிரி ETF-ல இன்வெஸ்ட் பண்ணலாம். லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இதுக்கு இருக்கும். அதே மாதிரி இதை பை பண்றது செல் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால வந்து ETF வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். ஒரு ETF செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ட்ராகிங் எரர் எப்படி இருக்கு, அதுல வால்யூம் ஆஃப் ட்ரேட் எப்படி நடக்குதுங்கிறது கண்டிப்பா பார்த்துருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இண்டெக்ஸ் ETF செலக்ட் பண்ணிட்டு நம்ம SIP மோட்லயே இல்ல ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு பெட்டரான ரிட்டர்னை ஃபியூச்சர்ல கொடுக்கும். என்னென்ன ETFs அவைலபிள் இருக்கு அப்படிங்கறது NSE இந்தியா வெப்சைட்லயே கொடுத்துருக்கோம். அதர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹாங்சாங்கோடது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய நிஃப்டி பேஸ் இதுல எல்லாம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதர் மார்க்கெட் எல்லாமே இப்போ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வந்து இப்போ அதர் மார்க்கெட் வந்து லோவா இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதர் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது இல்லாம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்ப நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பீஸ் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து நீங்க நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 52 வீக் ஹை 247 ரூபாய்க்கு போயிருக்கு. அதே மாதிரி லோ வந்து 184 ரூபாய்க்கு இருக்கு. இப்ப நியர்லி 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாங் டைம்ல இதெல்லாம் வந்து ஒரு 12 to 20% வரைக்கும் நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நிஃப்டி இல்ல நான் டைரக்டா வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயே இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குன்னு இப்போ 1 crore டார்கெட்டா வச்சுக்கிட்டா எப்படி அதுக்கு கோல் செட் பண்றது, ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போர்ட்ஃபோலியோல என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாமே செட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணணும், இதை பத்தி டீடைலாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 crore டார்கெட்டா வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து செக்டர் அலோகேஷன் வைஸ் நம்ம வந்து ஒவ்வொரு செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ICICI பேங்க், இன்ஜினியரிங்ல L&T, FMCG பொறுத்த வரைக்கும் ITC, இந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கன்சூமர், நெஸ்லே இந்தியா, ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மகேந்திரா, HCL டெக்னாலஜி, LTI, மைட்ரி. லாஸ்ட் 1 year முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர் எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல கிடைச்சிச்சு. அந்த டைம்ல நம்ம எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டன், மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல், ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி, ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ்கெட்ல வந்து 20 to 30 ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றோம். இன்னும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம், ஸ்டாக்ஸும் ஐடென்டிஃபை பண்ண போறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம 50-50ல சேஃபா இன்வெஸ்ட் பண்ண போறோம். ரிமைனிங் வந்து ஒரு 20% வந்து மிட் கேப் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். எந்த ஒரு சிங்கிள் ஸ்டாக்லயும் நம்ம 10%க்கு மேல இல்லாத மாதிரி நம்ம பாத்துக்க போறோம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப எப்படி லாஸ்ட் 1 yearக்கு முன்னாடி ஐடி செக்டர்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணா கூட நம்ம லாங் டேர்ம்ல நம்மளோட கோலை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல கரெக்டான ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.